Please subscribe our channel. Click the bell icon and never miss the new video. Hi, welcome to the Arts and Crafts. இப்போ நம்ம இன்னொரு வெரைட்டியான நெக் செட் பண்ண போகிறோம். ஃப்ளவர் பெயிண்டட் நெக் செட். இதுக்கு தேவையான பொருட்கள் wrapped beads 34 beads இதுக்கு கால்குலேஷனுக்கு தேவைப்படும். ஸோ wrapped beads 34. இந்த மாதிரி ஃப்ளவர் சார்ம்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் சார்ம்ஸ், இது ஃப்ளவர் பெயிண்டட். இதோட ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஹோல்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் பெயிண்டட்ஸ், கியர் வயர், கியர் லாக், கட்டர், ப்ளையர். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி நெக் செட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நார்மலாக நம்ம வந்து நெக் செட் பண்ணோம்னா சிங்கிள் வயர் இருந்தாலே போதும். பட் இந்த மாதிரி டபுள் லேயர் பண்ணுறதுக்கு 2 strands ஆஃப் கியர் வயர்ஸ் தேவைப்படும். அதாவது 2 வருஷம் தேவைப்படுற மாதிரி கியர் வயர் எடுத்துக்கோங்க. எடுக்கும் போது கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க. சப்போஸ் பத்தாமல் போனாலும் திரும்ப இதை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ 2 வருஷம் கியர் வயர். இந்த மாதிரி 2 லேயர் கியர் வயர் எடுத்துக்கோங்க. இந்த 2 வயர், இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸ் கியர் வயரோட சேர்த்து கியர் லாக் போடணும். இந்த மாதிரி ரெண்டு வயரையும் சேர்த்து கியர் லாக் போட்டிருக்கேன். போட்டுட்டு கடைசி வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் ஸ்பேஸ் விட்டுருங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பேக் ரோப் அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுருங்க. கியர் லாக் பண்ணிடுங்க. இப்போது இந்த 2 strands இருக்கு இல்லையா, இந்த 2 strandsல ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட். இதே ப்ரொசீஜர் படி வந்ததுன்னா கன்ஃபியூஷன் இருக்காது. ஒவ்வொரு வயரில் ஒன்று ஒன்று போட்டுக்கிறேன். இந்த ஃப்ளவர் சார்ம்ஸில் பின்னாடி 4 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதை லெஃப்டில் ஒரு ஹோல்ஸ்லேயும் ஒரு பேர் ஆஃப் ஹோல்ஸ்லேயும் ரைட்டில் ஒரு பேர் ஆஃப் ஹோல்ஸ்லேயும் போடணும். இந்த மாதிரி கோர்க்கும் போது பின்னாடி பார்த்துக்கோங்க 4 ஹோல்ஸ்லேயும் நம்ம கோர்த்துட்டோமான்னு. இதே கால்குலேஷனில் லெஃப்ட் அண்ட் ரைட் இதே மாதிரி கோர்த்துட்டே வந்தோன்னா கன்ஃபியூஷன் இருக்காது. அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் பீட் வந்து எதுவும் ட்விஸ்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து 4 பேர் கோர்த்துருக்கேன். இதே மாதிரி 8 பேர்ஸ். அதே லெஃப்ட் அண்ட் ரைட்டு தனியாக வச்சுக்கோங்க. வயர் ட்விஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மாறிடும். இது 8th பேர். இப்போ நம்ம கோர்க்கிறது 8th பேரு. பாருங்கள், எல்லா ஃப்ளார்ஸும் ஒரே சைடே வருது. ஸோ 1 2 3 4 5 6 7 8. இந்த 8th பேர் வரையில் 2 வயர்லேயும் ஒரே பீடை விடணும். அப்பையும் இந்த லெஃப்ட் ரைட்டு வந்து மிஸ் ஆகிடாமல் ஒன்று விடுங்க. பட் 2 வயர்லேயும் ஒரே பீடு தான் விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த கார்னர் வருது இல்லையா, அந்த மாதிரி. இப்போது பெண்டன்ட்டோட டாப்பில் இந்த ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸில் இதே லெஃப்ட் அண்ட் ரைட் மிஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக தனித்தனியாக கோர்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 வயரையும் சேர்த்து 1.
அந்த சைடு செஞ்ச மாதிரியே தான் 8 pairs ஆஃப் பீட்ஸ். இதே கால்குலேஷனில் 4 ஹோல்ஸும் கவர் ஆகிற மாதிரி கோர்த்துட்டே வரணும். ஏழு கோர்த்தாச்சு. ஃபைனலாக வந்து 8வது பீட்ஸ், 8வது பேர் பீட்ஸ். ஸோ பார்த்ததுக்கு கோர்த்தாச்சு. இப்போ 8 பீட்ஸ் போட்டாச்சு. 8 பீட்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. செக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸஸாக வயர் தெரிஞ்சதுனாலோ இல்லை கொஞ்சம் லூஸாக இருந்தாலோ எந்த வயர் லூஸாக இருக்கோ அதை இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் வரும். ஸோ இதில் இருக்கிற எக்ஸஸ் வயரை கட் பண்ணிடுங்க. இப்போது அகெயின் இந்த எட்ஜில் ரெண்டு கியர் வயர் போட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த 2 வயரையும் சேர்த்து இதுக்குள்ளே விடுங்க. இது கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு வயராக கூட விடலாம். ஸோ இது 2 வந்ததுக்கப்புறம் திரும்பவும் இதை நல்லா செக் பண்ணிவிட்டு ப்ளையரில் மேலே இருக்கிற 2 வயரை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒன் சைடு பிடிச்சிட்டு எடுத்தீங்கனாலே வந்துடும். இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பேஸ் இருந்தால் போதும். இந்த கியர் லாக் பண்ணிவிட்டு எக்ஸஸ் கியர் வேறு கட் பண்ணிவிட்டு இந்த ஃபினிஷிங் நல்லா வரணுன்றதுக்காக 2 சைடும் இந்த கியர் வயரை இந்த பீடுக்குள்ளே விட்டிங்கன்னா ஃபினிஷிங். ஸோ இந்த ஸ்பேஸில் பேக் ரோப் அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா ஒரு அழகான டபுள் லேயர் ஃப்ளவர் நெக் செட் ரெடி. For more tutorials, please subscribe our channel. Thank you.